வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம விருச்சிக ராசி என்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள். குரு பகவான் மே மாதம் 15ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த காலகட்டம் விருச்சிக ராசி என்பர்களுக்கு டாரட் பிரசனம் மூலமாக இருக்கக்கூடிய பலன்களை பற்றி நம்ம பார்க்க போறோம். இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையவே தியாகம் செய்து வாழ்பவர்கள். யாருக்காக தியாகம் செய்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவர்களினுடைய நலனுக்காக. இப்போ என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா விருச்சிக ராசி அன்பர்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்கன்னா அந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அந்த குடும்பத்தினுடைய நலனுக்காக இது நாள் வரைக்கும் கல்யாணமே பண்ணாமல் இருந்திருப்பாங்க. தன்னுடைய சகோதர சகோதரிகளின் முன்னேற்றத்திற்காக தன்னுடைய வாழ்நாளில் நிறைய கடன் பட்டிருப்பாங்க. அந்த கடன்களை சுமக்க முடியாமல் சுமந்து செல்லக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. இந்த மாதிரியாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே ஒரு தியாகம் செய்த ஒரு நபர்களாக தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பீங்க. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்க போகுது? நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரையும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு தேவையான ஒரு கேள்விகளுக்கு இந்த பிரசன்னம் மூலமாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன்னா தெய்வ சக்தியினுடைய முழு அருளுனால தான் நம்ம இந்த டாரட் பிரசன்னம் ரீட் பண்ண போகிறோம். இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வருமானங்களை ஒரு இடத்துல இருந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம். இடமாற்றம் செய்யணும்லாம் எந்த அவசியமும் இல்லை. விருச்சிக ராசி என்பர்கள் நான் அங்கே போகலாமா மேடம், இங்கே போகலாமா மேடம், எனக்கு இந்த ஆஃபர் வந்திருக்கு, இந்த இதில் ஒரு நல்ல ஒரு வேலை கிடைச்சிருக்கு, எனக்கு இதை விட பல மடங்கு ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு வருமானம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இதுக்கெல்லாம் நான் போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேண்டவே வேண்டாம். உங்களுக்கு உண்டான வருமானங்கள் வாய்ப்புகள் எல்லாமே இருந்த இடத்துல இருந்தே சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய குடும்பத்தினுடைய ஒரு வளர்ச்சியை நீங்கள் இருந்த இடத்துலையே ஒரு தீர்மானமாக செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பார்த்திங்கன்னா ஒரு கரடு முரடான பாதையில் தான் பயணிச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த கரடு முரடான பாதையும் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு பாதையாக இருக்கும். தொழிலில் ஒரு ஸ்திரமான ஒரு முடிவை எடுத்து அந்த தொழிலினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. ஸ்திரமான முடிவுனா பார்த்தீங்கன்னா ஒரு திடமான ஒரு முடிவு, இப்படித்தான் நம்ம செய்யணும், இனிமேல் இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது நாள் வரைக்கும் பலவிதமான ஒரு குழப்பங்களை அனுபவித்த இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஒரு ஸ்திரமான ஒரு சூழ்நிலைன்றது இந்த நேரத்தில் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த காலகட்டம் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு யாரையும் நம்பி நீங்க ஏமாந்து சில விஷயங்களே செய்யக்கூடாது. நீங்க ஒரு இடத்துல இருந்து செய்ய போறீங்க, எல்லா விஷயங்களையுமே பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு இடத்துல இருந்து நிலையா இருந்து செய்ய போறீங்க. ஆனா உங்களை தேடி பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நேரம். அந்த இடத்துல நீங்கள் யாரையும் நம்பி காசு கொடுக்குறதோ, நான் உங்களுடைய தொழிலுக்காக நான் இவ்வளோ ப்ரமோஷன் பண்ணித்தரேன், எனக்கு இவ்வளோ காசு கொடுங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்கள நம்பி நீங்கள் அவங்கக்கிட்ட காசை கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா நீங்கள் மிக அதிக அளவில் ஏமாற்றக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களில் வயது முதியோர்களை நீங்கள் நம்பவே வேண்டாம். யார் யாருக்கெல்லாம் விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களோட வயது அதிகமாக இருக்கிறாங்களோ அவர்களை நீங்கள் நம்பி எதையுமே நீங்கள் செய்ய வேண்டாம். மேடம் வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறோம், இப்போ அங்கே எங்களுக்கு பிரச்சனை வருமே, என்ன பண்ணுறது? குடும்பம் வேற, வெளி நபர்கள் வேற, எல்லாத்தையுமே இந்த விருச்சிக ராசி என்பர்கள் முடிச்சு போடக்கூடாது. அந்த மாதிரி தான் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகி தான் கடந்த காலத்துலலாம் நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. அதனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை நம்புறதுக்கும் வெளியிடத்துல இருக்கக்கூடிய நபர்களை நம்புறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. நான் சொல்லக்கூடியது வெளியிடத்துல உங்களில் வயது அதிகமானவர்களை நம்பாதீங்க. நம்பி ஏதாவது செஞ்சு, ஏன்னா நம்மளை விட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவருக்கு, நம்மளை விட நல்ல ஒரு திறமையா வேலை செய்வார், நம்ம வயதுல சின்னவங்க, நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைச்சு நீங்க செய்தீங்கன்னா கண்டிப்பாக அங்க 100% ஏமாற்றம்ன்றது உறுதியாக இருக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் வீடு மனை வாகனம் இது எல்லாத்தையுமே வாங்கக்கூடிய ஒரு நேரம். ரொம்ப பட்ஜெட் கம்மியாக போடுங்க, அதிகமாக போட்டுறாதீங்க. போட்டிங்கன்னா அதனால கடன் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு. இந்த நான் சொன்ன முதல்ல விருச்சிக ராசி என்பர்கள் சொல்லும் போதே சொன்னேன்,
அவர்கள் மற்றவர்களினுடைய ஒரு நலனுக்காக தியாகம் செய்பவர்கள். அந்த மற்றவர்கள் தான் இத்தனை கம்புகளும் இத்தனை கொம்புகளையும் முதுகில் சுமந்து கொண்டு பயணம் செய்பவர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். அதனுடைய பாரம் குறையுமா? நிறைய அன்பர்களின் கேள்வி பார்த்தீங்கன்னா, என்னுடைய குடும்ப சுமை, என்னுடைய குடும்ப பொறுப்பு, எனக்கு இருக்கக்கூடிய கடனின் அளவு இதெல்லாம் குறையுமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விதான். அந்த பாரம் கண்டிப்பா இந்த வருடத்துல குறையாது. மேலும் பாரங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகவும், யாருக்கிட்டையும் நீங்க ஏமாந்தாம இருக்கணும். ஏமாறாம உங்களுடைய சுய புத்திகளின் அடிப்படையில், உங்களுடைய சுய சிந்தனையின் அடிப்படையில் நீங்க வேலை செஞ்சீங்கன்னா மட்டும்தான் நீங்க இந்த காலகட்டத்துல நீங்க தப்பிக்க முடியும். இல்லை மற்றவர்களினுடைய அட்வைஸ் கேட்டு, அறிவுரை கேட்டு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல மிகப்பெரிய ஒரு பின்னடைவை இந்த விருச்சிக ராசி என்பர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் காதல்ல மிகப்பெரிய தோல்விகள் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்கும். காதல் மட்டும்னா எல்லாருமே கேட்கணும், மேடம் நீங்க ஏன் எப்போதுமே காதலை பத்தியே சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, காதல்ன்றது பார்த்தீங்கன்னா இளைய நபர்கள், அதாவது வயதில் குறைந்தவர்கள் செய்யக்கூடிய ஒரு அன்பு மட்டும் காதல் ஆகாது. திருமணம் ஆகிறவங்களும் சரி, திருமணமானவர்களும் சரி, எல்லாருக்குமே அந்த ஒரு காதல்ன்றது இருக்கும், அந்த ஒரு அன்புன்றது இருக்கும். அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரியாக அந்த அன்பாகப்பட்டது இந்த காலகட்டம் கொஞ்சம் முறிவை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். காதலில் ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். ஏற்கனவே பழகிட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு பிரியக்கூடிய ஒரு நேரம். அந்த பிரிதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையே ஒரு துன்பத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய விசாகம் நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய பணத்தை முழுமையாக சேமிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். யாரையும் நம்பி கொடுக்காதீங்க. மீண்டும் மீண்டும் சொல்றேன், இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு யாரையும் நம்பி கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா ஏமாற்றப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். விசாக நட்சத்திரத்துக்கு அடுத்தபடியாக அனுஷம் நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய ஒர்க்ல உங்களுடைய சுய சிந்தனையோடு செயல்பாடு பண்ணுங்க. அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்க அவன் இதை சொல்கிறானே, இவங்க இதை சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய எண்ணத்தின் பேரில் நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே பிரச்சனைகள் வரும். உங்களுக்கு என்ன ஒர்க் இருக்கோ அதை மாத்திரம் செய்யுங்க. இடமாற்றம் செய்யணுன்ற அவசியம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிடையாது. அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்கன்னாலே போதும். ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கேட்டை நட்சத்திர அன்பர்கள் உங்களுக்கு வெளிநாட்டில் படிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு தேடி வரும். மேற்படிப்பு அப்படின்றது வெளிநாட்டில் படிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு தேடி வரும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக மேலும் மேலும் வாழ்க்கை தரத்தையும் வளர்ச்சியையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. இது எல்லாமே நம்ம இந்த டாரட் பிரசன்னம் மூலமாக உங்களுடைய பலனை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இந்த பிரசனம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.